Hello friends, welcome to my channel. Today நம்ம ஒரு ஃபுட் blog தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா ரொம்பவே டெலிஷியஸான ஒரு யம்மியான ஒரு கொரியன் எக் ரோல், கொரியன் எக் ஆம்லேட். இந்த கொரியன் எக் ஆம்லேட் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 eggs எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இனி இந்த 3 எக்ஸையுமே கிராக் ஓப்பன் பண்ணி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எக்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாயில்டு மில்க் இல்லைனா அன்பாயில்டு மில்க் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட எக் மிக்ஸ்சரோட கன்சிஸ்டன்சி வரணும், நல்லா ஃபோமியாக வரணும். அது வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்க் பண்ணால் தான் நம்மளோட எக் ரொம்பவே சாஃப்டாக வரும். இனி இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு சல்லடே வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா நம்மளோட எக் மிக்ஸ்சரை இதில் போர் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட எக் ரொம்பவே சாஃப்டான ஒரு ஃபைன் டெக்ஸ்டருக்கு வரும். ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே பஃபியாக வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. அப்புறமா தேவையான பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக நறுக்குனது. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியா இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இது ஒரு 5 minutes நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட எக் பேட்டர் ரெடி ஆகிட்டு. இனி இதை நம்ம போர் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரபிளி ஒரு ரவுண்ட் பேஸ் ஃப்ரைங் பேன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு நான்ஸ்டிக் பேஸே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எக் பிரேக் ஆகாமல் வரும். நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை நல்லா யூனிஃபார்மாக ஃபுல் பேன்லேயுமே ஸ்ப்ரெட் பண்ண இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இனி நம்மளோட ஹாஃப் எக் பேட்டரை இதில் போர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 minutes ஆகிட்டு. இனி ஒரு கரண்டி வச்சு மெதுவாக இதை ரோல் பண்ணுங்கள். சைடில் இருந்து ரொம்பவே ஸ்லோவாக ரோல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்மளோட எக் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இனி இது சென்டர் ஆஃப் பேனுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்மளோட ரிமைனிங் 25% ஆஃப் எக் பேட்டரை இந்த மாதிரி சைடில் போர் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. இதை ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரண்டி வச்சு இந்த மாதிரி எக்கோட கார்னரில் நல்லா மர்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 minutes ஆகிட்டு. இனி இதை திருப்பியும் ரோல் பண்ணி சென்டர் ஆஃப் பேனுக்கு மெதுவாக மூவ் பண்ணிடுங்க. இனி இதில் நம்மளோட லாஸ்ட் எக் மிக்ஸ்சரை போர் பண்ணிடுங்க. கரண்டி வச்சு நல்லா மர்ச் பண்ணி விட்டுக்கோங்க கார்னர்ஸில். டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே ரோல் பண்ணிடுங்க.
பாருங்கள், இந்த மாதிரி கேர்ஃபுல்லி ஸ்லோவாக ரோல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்மளோட எக் பிரேக் ஆகிற ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்குது. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லி ரோல் பண்ணிட்டோம். இனி இதை ஒரு கட்டிங் போர்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஹீட் கம்மி ஆனதுக்கப்புறமா ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பான நைஃப் எடுத்துகிட்டு இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான யம்மியான கொரியன் எக் ரோல், கொரியன் எக் ஆம்லேட் இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஃப்ளஃபியாக, ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொரியாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.